வெல்கம் பேக் டு மை சேனல். இனியாவும் ஆகாஷும் பேசுனதை வச்சு நிதிஷ் வந்து பிரச்சனை பண்ணுறான். அப்போ நிதிஷ் சொன்னதுக்கு எல்லாத்தையுமே அவனோட அம்மா வந்து நம்பிட்டு இனியாவை வந்து அசிங்கப்படுத்தி வந்து பேசுகிறாங்க. பாக்கியா கால் பண்ணி இனியாட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இனியா வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு வந்து கிளம்பும்போது நிதிஷ் வந்து இனியாவை நிற்க வச்சு அந்த ஆகாஷ் உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு வந்து கேட்குறான். அதை கேட்ட உடனே இனியா வந்து ஷாக் ஆகிறாங்க. பயத்தில் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கும்போது ஆகாஷ் பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு இனியா பயத்தில் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ் வந்து இனியாட்ட என்ன கேட்குறான்னா ஆகாஷ் கூட வெளியில எங்கே போயிருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு இனியா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பெருசாக ஒரு இடத்துக்குமே போனதில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கண்டினியூஸ்லி நிதிஷ் வந்து உன்னோட எக்ஸ் தானே அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கான். இல்லை வேற ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு இனியா நான் இப்போல்லாம் ஆகாஷ் கூட பேசுறதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு இப்படி போய் சொல்ற, நான் வரும்போது கூட தான் நீ உங்க அம்மா ரெஸ்டாரண்ட்ல நின்று அவங்க கூட பேசிட்டு இருந்ததானே அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு இனி என்ன சொல்றாங்கன்னா அவன் நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டான். அதுக்கு தான் ஆன்சர் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவன் நல்லா இருந்தா உனக்கு என்ன, இல்லைனா உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு கரிசனம் அப்படின்ட்டு கோவமா வந்து பேசுறான். இனியா பயத்துல பேசாம அப்படியே நிக்கிறான். இனிமே அவங்க கூட வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு வார்னிங் கொடுத்துட்டு இனியா வந்து போக சொல்லிடுறான். இனியாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துறான். அந்த டைம்ல நிதிஷ் வந்து குடிச்சிட்டு போதையில வந்து இனியா வந்து எழுப்புறான். இனியா வந்து பயந்து எழுச்சிடுறான். அப்ப நிதிஷ் வந்து தூங்கிட்டியா, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்காந்து சைக்கோ மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி நைட்ல வந்து பாக்கியாவுக்கு இனியா வந்து அழுதுட்டே வீட்டுக்கு வர மாதிரி ஒரு கனவு ஒன்று வருது. அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் இனியாவுக்கு வந்து கால் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு இனியா என்ன சொல்றான்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நிதிஷ் இனியா பத்தின எல்லா விஷயத்தையுமே அவனோட அப்பா அம்மாட்ட வந்து சொல்லிடுறான். இனியா மேல செம்ம கோவத்துல வந்து இருக்காங்க. ஆனா சுதாகர் என்ன சொல்றான்னா நீங்க இதை பத்தி இனியாவிட்ட வந்து பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. எல்லாருமே வந்து சைலண்டா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இனியா அவங்கள்ட்ட வந்து பேச ட்ரை பண்றா. ஆனா இனியாட்ட யாருமே வந்து பேசல. இதனால இனியா இங்க என்னமோ நடந்திருக்கு, நீங்க எல்லாரும் ஏன் எங்கிட்ட மறைக்கிறீங்க, எதுக்காக எங்கிட்ட பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு சுதாகரோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா நீ நல்ல பிள்ளைன்னு தான் நான் என்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா உன்னை பத்தி கேள்விப்படுற விஷயம் எல்லாமே நல்லதா தோணல அப்படின்னு கோபப்பட்டு வந்து திட்டுறாங்க. அதுக்கு சுதாகர் என்ன சொல்றாருன்னா சாப்பிட்ற இடத்துல எதுவுமே பேச வேண்டாம், சைலண்ட் ஆயிரு அப்படின்னு வைஃப் வந்து திட்டுறாரு. இனியாவும் எதுவும் பேசாம சைலண்ட் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. எக்ஸ் லவர்ட்ட வந்து இனியா பேச போய் இன்னைக்கு ஒண்ணுமே பேச முடியாம பயந்துட்டு இருக்கா. நிதிஷோட யோகியம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இனியா வந்து இந்த மாதிரி வந்து இருக்க மாட்டா. ஆனா சந்திரிகாவும் சுதாகரும் நிதிஷ் பண்ணனா தப்பு எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இவங்க நம்ம நல்லவங்களாட்ட இனியா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை நினைச்சு பார்த்தாச்சு இனியாட்ட வந்து இந்த 3 பேர் வந்து பேசியிருக்கலாம். அது சரி, இந்த காலத்துல யார் வந்து மனசாட்சிக்கு வந்து பயப்படுறாங்க, எல்லாருமே அவங்கவுங்க பண்ண தப்ப மறைச்சிட்டு அடுத்தவங்க மேல இருக்கிற குத்தத்தை தான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற டைம்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல்ல காமிக்கிற மாதிரி தான் ரியல் லைஃப்லயும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. இனியா இங்க கஷ்டப்படுறது எப்படியோ வந்து பாக்கியாக்கு ட்ரீம் மூலமா தெரிஞ்சு கால் பண்ணி வந்து கேட்கறாங்க. பட் இனியானால உண்மையே வந்து சொல்ல முடியாம வந்து போய் சொல்லிடுறா. லவ் பண்ணது குத்தம் இல்ல, லவர்ட்ட வந்து ஆஃப்டர் மேரேஜ் பேசுனது தான் குத்தம். லவ் பண்ணது குத்தமா இல்ல லவர்ட்ட வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து பேசுனது குத்தமா அப்படின்றது தெரியல. என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே பேசாம இருக்கிறது தான் வந்து நல்லது. ஒழுங்கா லவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஆஃப்டர் மேரேஜ் என்ன பேச வேண்டி கிடக்கு, நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா என்ன, அதான் மேரேஜ் பண்ணல இல்ல லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயாச்சுல அப்புறம் என்ன. நான் சொன்ன ஒப்பீனியனை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.